வெல்கம் பேக் நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி ஆடி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஆடி பெருக்குக்கு நம்ம காப்பரிசி பண்ண போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது சாமி ஆடி மாதம் அம்மனுக்கு சாமி கும்பிட்றதுக்கு நல்ல விசேஷம், காது குத்து நல்ல விசேஷங்கள் எல்லாத்துக்குமே நம்ம காப்பரிசி செய்வோம். அது கெடாமல் ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ செய்முறையை பார்க்கலாம். இப்போ 1 கப் பச்சரிசி எடுத்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா ஊறுச்சுன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 மணி நேரம் ஊறுனா போதும். அந்த தண்ணியை ஃபுல்லாக இப்படி வடிகட்டிட்டு இப்படி நம்ம நசுக்கி பார்த்தோன்னா நல்லா நொறுங்கி வரணும் மாவு இப்போ அதை நல்லா தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. ஒரு காட்டன் கிளாத்தில் அதை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுலேயே நல்லா உணர்த்தி எடுத்துக்கிறோம். வெயிலெலாம் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் ஈரம் உணர்ந்தால் போதும். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் நல்லா உணரட்டும். இப்போ தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய், எள்ளு, பொட்டுக்கடலை, வெல்லம், சுக்கு, ஏலக்காய் தூள், நெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம பல்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய், நம்ம எந்த அளவுக்கு வெல்லம் எடுத்தோமோ அதில் 1/2 கப்பு அளவு தேங்காய் எடுத்துருக்கோம். அது நல்லா நெய்யிலேயே நல்லா வறுபடுற அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அந்தளவு ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வர தேவையில்லை. அது நல்லா இருக்காது. இப்போ நல்லா வதங்கிருச்சு. அதை தனியாக வேறு பவுலுக்கு மாற்றிட்டோம். இப்போ அதிலேயே பொட்டுக்கடலை, அதுவும் ஒரு 1/4 கப்பு அளவு, எந்த கப்பில் வெல்லம் எடுத்தோமோ அதில் ஒரு 1/4 கப்பு அளவு பொட்டுக்கடலை. அது லைட்டாக சூடு பறத்துக்க வறுத்தா போதும். இப்போ அதையும் வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அதே பாத்திரத்தில் எள்ளு சேர்த்து அதையும் நல்லா பொரியும், சடச்சடன்னு வெடிக்கிற மாதிரி வரும். அந்த அளவு வந்த உடனே அதையும் அந்த வேறு பவுலுக்கு மாற்றிக்கிறணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேறு இதுக்கு மாற்றிக்கிறலாம். இப்போ மாற்றியாச்சு. இப்போ அதே ஃபேன்லேயே 1 கப்பு அளவு வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ வெல்லம் 1 கப்புக்கு ஒரு 1/2 கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். அரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன், வெல்லமும் 1 கப்பு எடுத்திருக்கோம். கிளாஸில் எடுத்தாலும் சரி, கப்பில் எடுத்தாலும் சரி, எந்த அளவோ அதே தான். 1 கப்பு அரிசினா 1 கப்பு வெல்லம், ஒரு 1/4 கப்பு அளவு பொரியல்ல, 1/2 கப்பு அளவு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு, கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் அந்த மாதிரி. இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் பாகு பதம் மாதிரி வந்துடணும். இது உருட்டு பதம் அப்படிலாம் தேவையில்லை. தண்ணி கொஞ்சம் ஒரு தட்டில் வச்சு அதில் விட்டோன்னா அது விட்டோன்னா பிரிஞ்சு போகாமல் கெட்டியாக ஒரே இடத்துல இருந்தாலே போதும். இதில் ரொம்ப பதம்லாம் ரொம்ப இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. இப்போ சரியான பதமாக இருக்குது. பதம் பார்க்கையில் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு பார்க்கணும். இல்லாட்டி அதுக்குள்ளேயும் வெல்லம் முறிஞ்சிருச்சுன்னா கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். இப்போ வெல்லத்தை இறக்கி வச்சாச்சு. இப்போ அரிசி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா உலர்ந்துருச்சு. நல்லா ஈரப்பதம் இருக்கும், ரொம்ப தண்ணியாக ஒட்டாது. அந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பவுலில் சேர்த்து அரிசியும் சேர்த்துட்டு அது கூடயே வறுத்த தேங்காய், வறுத்த பொரிகடலை, வறுத்த எள்ளு சேர்த்துட்டோம். இப்போ இது கூட ஏலக்காய் 2 இடித்து எடுத்து வச்சுருக்கோம். அது மாதிரி சுக்குத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன்ட்டு அந்த மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சுக்குத்தூள் வாசனையும் கூட ஜீரண சக்திக்கு நல்லது. இல்லாட்டி ஒரு சிலவங்களுக்கு புளிச்சேப்பாடுக்கு மந்தமாக இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்காது. சுக்கு சேர்க்கையில் அது ரொம்பவே ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதை நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளைப்பாகை அதில் சேர்த்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே சேர்த்துக்கிறலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் கெட்டு போயிடும். நம்மளுக்கு காப்பரிசி கரெக்டான பதத்தில் இருக்கணும். ரொம்பவும் முருக விட்டீங்கனாலும் முட்டாய் மாதிரி ஆயிரும். அரிசியில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, கெட்டியாக ஆகி போயிடும். கொஞ்சம் பத்தலை மிச்சம் இருக்கிற வெள்ளைப்பாகையும் ஊற்றி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். காப்பரிசி இப்படி உதிரியாக நல்லா வரணும். இப்படி வந்தால் தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது 2-3 நாள் இருந்தாலுமே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. இப்போ நம்மளோட சுவையான காப்பரிசி ரெடி ஆயிடுச்சு. லெமன் ரைஸும் பண்ணியிருக்கேன். இளநீ, தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட போகிறோம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.